வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. தெமட்டபெட்டிய பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 22ஆம் தேதி மாதபே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெமட்டபெட்டிய பகுதியில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியதில் 42 வயதுடைய நபரை தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட நபர் மணக்குளம் காக்காப்பள்ளியில் வசித்து வந்தவர் என்பதுடன் அவரது கொலை தொடர்பில் மாதம்பே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணையின் போது குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மாதம்பே தெமட்டபெட்டிய பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ISIS பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் உபத்தலைவர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இராணுவ வீரர்கள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து இப்பாதுகாப்பு கரிசனங்கள் பற்றி ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்தார். எஞ்சியுள்ள ஆயுதமேந்திய இராணுவ வீரர்களுக்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை நியமிக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சின் தீர்மானத்தை கமகே விமர்சித்தார். அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். குறித்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அனுபவம் வாய்ந்த இராணுவ வீரர்களுக்கு பதிலாக போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை விட்டுக் கொடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த லொரியொன்று ககதுடுவ நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானது. லொரி சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் லொரியின் சாரதிக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. லொரி சரிவில் கவிழ்ந்த போது 50 கிலோ எடையுள்ள 600 டொலமைட் மூடைகள் இருந்ததாகவும் விபத்தின் போது லொரி 3 தடவைகள் உருண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை பிரதேசத்திலிருந்து எல்பிட்டிய பகுதிக்கு டொலமைட் தொகை கொண்டு செல்லப்பட்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் சாரதி மற்றும் நடத்துனர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள சிற்றுண்டி சாலைக்குள் இச்சம்பவம் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஜாழ் காரைநகர் சாலைகளை சேர்ந்த சாரதியும் நடத்துனருமே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹெல்மெட் அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்த 3 பேரை இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகலில் வீடொன்றுக்குள் புகுந்த கும்பல் ஒன்று கணவன் மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவம் வெள்ளவ மரலுவாவ பிரதேசத்தில் நேற்றிரவு நடந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த கணவனும் மனைவியும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மரலுவாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். 30 வயதான பெண் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் அந்த பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்த திருமணமான தம்பதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பொது பணத்தை பாதுகாக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான SM சந்திரசேன, திலித் ஜயவீர ஆகியோர் தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்துள்ளனர். கடந்த 2005ஆம் ஆண்டு தொடக்கம் மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த SM சந்திரசேன மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகள் பலவற்றை வகித்துள்ளார். அத்துடன் மொட்டு கட்சி எனப்படும் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய மட்டத்தில் முக்கிய பொறுப்பிலும் கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். மேலும் கடந்த பொது தேர்தலின் போதும் மொட்டு கட்சியின் சார்பில் களமிறங்கிய அவர் தோல்வியை தழுவியிருந்தார். இந்நிலையில் அவர் தற்போதைக்கு மொட்டு கட்சியிலிருந்து விலகி
நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரவின் தலைமையிலான சர்வஜன அதிகார கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். காலி பத்தேகம பகுதியில் சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 15 வயதான தனது காதலியை பொய்யான காரணத்தை கூறி விளையாடுவதற்கு அழைத்து சென்று தகாத முறையில் ஈடுபட்ட 23 வயதான இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இளைஞனை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பத்தேகம நீதவான் சனத் நாணயக்கார உத்தரவிட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி காலை முதல் சிறுமி காணாமல் போயுள்ளதாக பெற்றோர்கள் பத்தேகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். போலீசார் விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் மறுநாள் காலை சிறுமி போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது பாழடைந்த வீடொன்றில் தனியாக தங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளார். சிறுமியின் தகவலில் உண்மையில்லை என சந்தேகித்த போலீசார் அவர் இரவை கழித்ததாக கூறப்படும் வீட்டிற்கு சென்றுள்ளனர். குறித்த இடத்தில் யாரும் தங்கியதற்கான அறிகுறிகளை காணாததால் அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வரலாற்றில் முதல் தடவையாக அரசாங்கம் பொய்யை சட்டபூர்வமாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு நிறைய நம்பிக்கையை அளித்துள்ளது. இப்போது அடுத்த தேங்காய் அறுவடைக்காக அரசு காத்திருக்கிறது. உப்பு உருகும் நேரத்தில் கணக்கிடுதல், நெல் அறுவடையை வெட்ட காய்கள் துளிர்விடும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். மேலும் வரலாற்றில் முதன்முறையாக பொய் சொல்வதை இந்த அரசு சட்டமாக்கியுள்ளது. அதனால்தான் அரசாங்கத்தின் பலம் பொருந்திய ஒருவர் ஊடகங்களுக்கு வந்து பொய் சொல்ல உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் வடக்கில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என்று நம்புவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஜாலில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் பூனேன்காடு இந்து மயானத்தில் மரநடுகையும் நேற்றைய தினம் காலை வயாவலானில் நடைபெற்ற பொது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், 2015ஆம் ஆண்டு காலத்தில் ஜாழ் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன. விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வீட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம். மக்களும் எதிர்பார்த்ததை போன்று மீள்குடியமர்ந்தார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை பின்னப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என அக்கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபை தவிசாளருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதானது துரதிர்ஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இக்கட்சியானது தற்போதும் அந்த பயணத்தில் தீவிரமாக காணப்படுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையான நோக்கமானது கட்சியை செயற்பாடுகளில் இருந்து ஓரம் கட்டுவதும் கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்துவதுமாகும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து துறைசேரியின் செயலாளர் KM மஹிந்த சிறிவர்த்தனவினால் சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்று நிருபம் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவன தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார். மேலும் விற்பனை நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் நிதி இல்லாத ஆதன முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இயைபு முறை குறியீட்டு தலைப்பு 87.3 கீழ் வகைப்படுத்தப்பட்ட இயந்திர கொள்ளளவு 1800 சிசியினை விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள், இயந்திர கொள்ளளவு 2300 சிசியினை விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைத்து நேற்று முன்தினம் கலந்துரையாடியதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார்.
இதன்படி இந்த வாரத்தில் டென் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க தயாராக இருப்பதாக சமரசிங்க சுட்டிக்காட்டினார். இப்போதும் சந்தையில் 425 கிராம் டென் மீன் விலை 490 ரூபாவாக இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் 300 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்து வருகின்றனர். இதன்படி இந்த வாரம் டென் மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அரிசி இறக்குமதிக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலையில் களத்தில் கூறிய தடியொன்று குற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு வைத்தியர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் கூறிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் களத்தில் கூறிய தடியொன்று குற்றி மறுபக்கம் வந்த முதியவர் ஒருவர் ஆபத்தான கட்டத்தில் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரிவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது களத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார்.